நாளை தன்னில் ஆதி பராசக்தி உமையவள் என்ன சொல்லுகின்றாள்? ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளோ இந்த பகவானின் படியளப்பை இந்த பார்வதிய பார்க்க வேண்டும். சுவாமி ஈசனோட படியளப்ப படிய படவான் படியள ஈஸ்வரியால் பார்க்க வேண்டும். ஈஸ்வரியால் பார்க்க வேண்டும். சுவாமி பகவானே பரம்பொருளை நானோ நித்த நித்தம் பூலோக மக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று நாளை நல்ல தினையெடுத்து நாயையால் கை கொடுத்தார். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எவ்வுயிரும் தப்பிடாமல் ஈசன் பகவான் படியிழந்து வருகின்றார். ஆதி பராசக்தி மேலும் ஆண்டவனாகப்பட்ட கடவுளிடத்திலே கேட்டார், சாமி இறைவா நீங்கள் படியளக்கும் படியளப்பை இந்த பார்வதி ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். அதனால நான் ஒரு முறையாவது நாங்க எப்படி நீங்க படியை அளந்துட்டு வாரீன்னு நான் பார்க்கணும் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே பார்வதி கேட்க அந்த கைலாசபதிக்கு அன்னையாகப்பட்ட பூமாதேவி வருகின்றார். அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பூமாதேவியை வரவழைத்தார். அம்மா ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்றைக்கு கைலாசபதிக்கு வந்த விவரம் என்ன? எனக்கு பூமி வாரம் சுமக்க முடியல சுவாமி, எனக்கு பூமி வாரத்தை எனக்கு குறைச்சி தரணும் சுவாமி. அடியாளுக்கு பூமி பாரம் பொறுக்க முடியவில்லை, அதனால எனக்கு நீங்கள் பூமி பாரத்தை குறைத்து தர வேண்டும் என்று அன்னையாகப்பட்ட பூமாதேவி கைலாசபதிக்கு வந்தார். ஆண்டவன் சிவனிடத்திலே சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தா வள்ளுவரை வரவழைத்து அவர் நாவிலே அச்சரத்தை ஓம் என்ற அச்சரத்தை வரைந்து பூலோகத்தில் போய் வெள்ளை யானை மேலே அமர்ந்து முரசு கொண்டு பூ இருக்க காய் இருக்க கனி இருக்க பழுத்த பழம் உதிர உதிர என்று அடிக்கிற போது பறையோஷ் அடிக்க சொன்னா அதன்படியாக அடித்து வர சிறு குழந்தைகள் எல்லாம் மண்ணு கல்ல கொண்டு எரிய வாய் உளறி கை உளறி பூ உதிர காய் உதிர கனி உதிர என்று அடித்த போது காயிலையும் பூவிலையும் செத்து மடிந்து போக இதனை கண்ட பூமாதேவி மறுபடியும் சிவனிடத்திலே வந்து முறையிட்டார். ஆண்டவா இறைவா எனக்கு உயிர் சுமக்க முடியல என்று உங்களிடத்திலே முறையிட்டேன். ஆனா இப்ப எனக்கு பிணச்சேவை சுமக்க முடியல, பிணச்சேவையை மாற்றி தர வேண்டும் என்று ஆதி சத்தியானவர் பூமாதேவி முறையிட்ட போது அப்பந்தான் பார்த்தார் சிவபெருமான் பிணச்சேவையை மாற்றுவதற்கு யாரை போய் சொல்ல முடியும்? யாரும் போய் சொன்னா போவாங்களா? தேவர்கள் முனிவர்கள் யாரும் போக மாட்டார்கள். அதனால பூமாதேவி இடத்திலே ஆண்டவன் சொன்னா, ஏ அம்மா பூமாதேவி நானோ பேயாண்டியா பிறப்பேன் அம்மா, உனக்கு பிணச்சேவைய மாத்தித்தார சுடுகாடு தன்னாதியிலே சுடலையாக பிறப்பேன் அம்மா, உனக்கு பிணச்சேவைய மாத்தித்தாரு. ஆண்டவன் தான் சிவபெருமா பூமாதேவி இடத்திலே சொன்ன போது ஆதிசக்தி பார்வதி பார்த்தா, ஆண்டவா இறைவா நீ சுடலையாக பிறந்தீரானா நான் சுடுகாட்டு பேக்கியாக நான் வருவேன், மாயாண்டியாக பிறந்தீரானா மாதாளாக நான் வருவேன். இருவேர்கள் சொல்லுகிற போது ஆண்டவன் சிவபெருமான் படியிழக்க வருகின்றார். அப்பந்தான் ஆண்டவனே பரிசோதிக்க இரண்டு சித்தருமே பிடித்தார். ஆதி சத்தியான பார்வதி அந்த இரண்டு சித்தரும்புக்கு ஆண்டவன் படி அளக்காரா பட்டினியாக போடுகிறாரா என்று ஆண்டவனை பரிசோதிக்க ஆதிசக்தி பார்வதியாள் பகவானை பரிசோதிக்க பார்வதியா எண்ணுவாளாள் ஈஸ்வரனை பரிசோதிக்க பார்வதியாள் கடவுளை தான் பரிசோதிக்க இரண்டு சித்தருவை கையில் பிடித்து பிடித்தடைக்க வேண்டும் என்று விஸ்வபெருமாவை வரவழைத்தா. ஐயா என் மகனே விஸ்வகர்மா விஸ்வபெருமா என்னுடைய வார்த்தைகளே மகனே விஸ்வகர்மா என்னுடைய வார்த்தைகளே
இரண்டைக்கு தருவதான் விடுது பிடித்தடைக்க வேணும் வேண்டா சிவிழு ஒன்று வேணும் வேண்டு ஏதேவியதி பார்வதியாள் விஸ்வபரமாயிடவாதியில பார்வதியா கேட்ட போது அவன் காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டச்சிமிழ் கடைந்தெடுத்தார் பூவரசம் கம்பு வெட்டி புதுச்சிமிழ் கடைந்தெடுத்தார் அவன் கம்பு வெட்டி புதுச்சிமிழ் அதே திருக்காணி போட்டு மேட்டு சீனி போட்டு போடுவாரா சீனி போட்டு தானே போட்டு பார்வதியா இடவாதிலே கொண்டு வந்து சிமிழை கொடுத்த போது இரண்டு சித்தரும்பு ஆணரும்பு பெண்ணரும்பு ஆணரும்பே பெண்ணரும்பே ஐயா அடைச்சா ஆணரும்பு இரண்டை பிடித்தா இரண்டும் சண்டை போடும் பெண்ணெரும்பை இரண்டை பிடித்து அடைத்தா பெண்ணெரும்பு ரெண்டும் சண்டை போடும் அது வாட்டுக்குள்ள குத்த வச்சுக்கிட்டு இருக்கும் என்னைய பாரு நான் ஒன்னிய பாரு ரெண்டும் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் தான் ரெண்டையும் பிடிச்சா ஆணரும்பையும் ஆதி பராசக்தியமையோடு சிமிழுக்குள்ளே அடைத்தா சிமிழுக்குள்ள பிடித்து அடைத்து பார்த்தா சிவனாருக்கு தெரியாத இடத்துல வைக்கணும் ஆமா பகவானுக்கு தெரியாத இடம் எங்க இருக்கு பகவானுக்கு தெரியாத இடம் எந்த இடம் ஐயா ஒரு இடமும் கிடையாது அப்போது அதனால ஆதியத்தி பார்த்தா பகவானுக்கு அறியாத தெரியாம வைக்க வேணும் ஏன்னா கைலாசத்துல வச்சோம்னா ஆமா பகவான் வருவாரு வந்துருவாரு படி இழந்துட்டு இது என்னடா சிமிழ்னு எடுத்து திறந்து பாப்பாரு எறும்புக்கு படி இழந்துருவாரு அதனால ஆதி யத்தியாகிய உமையவள் பார்வதியானவள் பார்த்தா பகவான் அறியாத தெரியாத இடத்துல வைக்க வேண்டும் என்று சேலமுந்தானியை எடுத்தா சேலமுந்தானியிலே சிமிழை முடிந்தாள் ஆதி யத்தியாகிய பார்வதி எக்களுக்குள்ளே சொருவி வைத்துக் கொண்டு ஆதிசக்தியாகிய உமையவள் எப்படி இருக்கிறாளானா அவளே பகவான் வரும் திசைய நோக்கி பார்வதியா வந்திருக்கா ஈசன் மருந்து ஈஸ்வரியால வந்திருக்கா எப்ப சிவ வருவார் என்று வழி மேல வழி வைத்து வழி மேல வழி வைத்து பார்வதியா இருக்காளே பார்வதியா இருக்காளே எப்ப சிவன் வருவார் என்று ஈஸ்வரியா பார்வதியா கடவுள் வரும் திசையை நோக்கி ஆதியத்தி ஓய வேணும் பார்வதியா இருக்கும் போது ஆண்டவன் சிவபெருமானை காணாமல் காலையிலே போன பகவான் மாலை வரை ஆகின்றது அதிகாலை போனவர் அந்தி பொழுதாகிறது ஆண்டவன் பகவானை காணாமல் ஆதிசக்தி கோபம் கொண்டு கண் சிவந்து எப்படி இருக்கா தெரியுமா பகவான் வரக்கூடிய திசையை நோக்கி அவன் நீட்டினகள் மடக்காமல் அவுந்த கூந்தல் முடியாமல் கவுந்த கண்ணு சிந்தனையோ ஐயா கட்டழகி இருப்பாள் துணி கலையாமல் ஐயா துணி கலையாமல் ஈஸ்வரியா இருப்பாள் பார்வதியா ஈசனை தான் எதிர்பார்த்து ஈஸ்வரியாள் இருப்பாளா பாரிஜாத மலரெடுத்து பூசை மறப்பாளா திருவாச்சி மலரெடுத்து ஈசன் பூசை மறப்பாளா சுவரளி மலரெடுத்து சுவரளி மரலெடுத்து அவசரனர் பூசை மறப்பாளா சுவரளி மலரெடுத்து
படிகளந்து வாராரு ஆதிசக்தி பார்வதியா மௌனமாக இருப்பதைதான் மாயவனும் பாப்பாரா பாடி பெண்ணே பார்வதிய பாடி பெண்ணே பார்வதிய பகவானும் அழைப்பாளா பாடி பெண்ண பார்வதிய என்று பகவானும் அழைப்பாளா சாமி ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா பகவானின் இடம் அதில வடக்கு கோட்ட வாசலில வடிவழகி இருக்காளே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் உலோக மக்களுக்கு பகவான் பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தார். பட்டினி இல்லாம பசி இல்லாம படி இழந்துட்டாரு. அப்போது ஆதி பராசக்தி உமையவள் 21 மலர் எடுத்து இன்பமுடன் மாலை கட்டி பகவானுக்கு பாத பணிவுடை செய்வதெல்லாம் மறந்து விட்டார். மறந்துட்டா. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை பரிசோதனை பார்க்க வேண்டும் என்று கன்னிசக்தி பார்வதியால் பகவானை பார்த்தார். அப்போது ஆதி பராசக்தியமுள் பகவானை ஏறிட்டு பார்த்தார். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்வதியிடத்திலே அம்மா பார்வதி ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்றைக்கு வடக்கு கோட்ட வாசலிலே கவுந்ததலை ஏறிட்டு பார்க்காமல் மாயவன் தங்கை மௌனமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? சாமி நீங்கள் படியிழந்து வந்து விட்டீர்களா? எவ்வுயிரும் தப்பிடாமல் ஈசன் பகவான் படியிழந்தது உண்மையா? பார்வதி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எவ்வுயிரும் தப்பிடாமல் ஈசன் பகவான் படியிழந்து வந்தேன் என்று பார்வதியிடத்திலே சொன்னார். சுவாமி நீங்கள் படியிழந்த படியிழப்பிலே 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கின்றது. அம்மா என்னுடைய படைப்பிலே எவ்வுயிரும் தப்பிடாமல் ஈசன் பகவான் படியிழந்தேன் என்று பார்வதியிடத்திலே சொன்னார். ஆதி பராசக்தி உமையவள் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே எறும்பு சிற்றெறும்பு பட்டினியா இருக்குதையா சொல்லுவாளா ஆண்டவன் சிவபெருமான். பார்வதி உன்னிடத்திலே 2 உயிர்கள் பட்டினியாக இருக்குதுன்னு சொல்லிய. ஆமா எங்கே நான் பார்க்கட்டும். அந்த உயிரை எங்க இருக்குது காட்டு. ஆமா எங்கே நான் பார்க்கட்டும் என்று பார்க்க வேண்டும் என்று பகவான் சொன்னார். ஆமா இந்த ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா சொருகி வாழா சிறியரும்பு சிற்றரும்பை பார்வதியால் எடுக்காளே பார்வதியால் எடுத்த போது சிவளத்தானை துறக்காளே ஆனரு அம்பு பண்ணரும் தினையரேசி கவ்விக்கொண்டு சுக்கனத்தான் தேடுதையா சூலாவேட்டம் போடுதையா ஆனரு அம்பும் பெண்ணரும் ஆனரு அம்பும் பெண்ணரும் ஆண்டவன தேடுதையா எக்குள்ளே சொருகி வைத்த சிமிளை எடுத்தா சிமிளை திறந்து பார்க்கின்ற ஆனரும்பும் பெண்ணரும்பும் தினையரிசியை கவ்விக்கொண்டு சுத்தி சுத்தி சொக்கனை தேடுது. அதானே அங்கு இங்கு வருகிறது ஆண்டவனை தேடுது. அங்கு எங்கு வருகின்றது ஆண்டவன் பகவானை தேடுகின்றது. ஆதி பராசக்தி உமையோளோ சிம்மலை பாப்பாளோ சிவனாரை பார்ப்பாள். அதானே எறும்ப பாப்பாளோ ஈசனை பாப்பாளோ. எறும்ப பாக்கா ஈசனை பாக்க. அது அங்கேயும் பாக்கா இங்கேயும் பாக்கா எங்க நம்ம பார்க்கலாம்னு முடிக்கா. பகவான் படுத்துக்காம திரும்பி திரும்பி பாக்கா. இன்னும் பகவான் நினைப்பு தான். நீங்கதான் சொன்னீங்க
நீங்க காப்பங்கு குறைன்னு சொன்னீங்கல்ல ஆள் கம்மி இன்னைக்கு. அப்படியா ஆமா. இப்ப நாளைக்கு நாங்க யாராவது படுத்தோம்னா சொல்லுவாங்களா? பாத்தீங்களா ஆ ஆமா. அப்படி இருக்கும் போது ஆதி பராசக்தியும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே எப்படி சுவாமி அறியாமல் செய்த குற்றம் அரணாரை பொறுக்க வேண்டும்